Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேஸ் கனெக்ஷன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் கேஸ் வந்துட்டு தீர்ந்து போச்சுன்னா நம்ம புக் பண்ணுறோம் இல்லைங்களா? புக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்து நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் புக்கிங் தான். டைரக்ட் புக்கிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு புக் பண்ணிவிட்டு அவங்க கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த புக் பண்ணுற அமௌண்ட் பே பண்ணுறோம் இல்லைங்களா கேஸ்க்காக, அதுலேயே பார்த்திங்கன்னா சிலிண்டரோட அமௌண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த அமௌண்ட்டு பே பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டே. அவங்க வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொண்டு வந்து நம்மகிட்ட டெலிவரி பண்ணணும் சிலிண்டரை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்மக்கிட்ட டெலிவரி பண்ணுறப்போ அவங்க மினிமம் 30 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 50 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறமா கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, செகண்ட் ஃப்ளோராக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ஒரு 10 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்க. இவங்களே நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் கொடுங்க, 40 ருபீஸ் கொடுங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. அப்படி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து கேஸ் புக் பண்ணி டெலிவரி பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் பே பண்ண சொல்லி அமௌண்ட் கேட்குறாங்கன்னா அப்போ கொடுத்துட்டு அமுச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் மொபைலில் அந்த கேஸ் கனெக்ஷனுக்கான ஆப் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் பாரத்தா, எல்பிஜியா இல்லை இண்டனா என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கான ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு அதுக்கான கம்ப்ளைண்ட் செக்ஷன் இருக்கும், இல்லை காண்டாக்ட் நம்பருமே இருக்கும். அதை நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனியே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே அவங்களே பார்த்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் புக் பண்ணுறீங்க கேஸுன்னா அந்த டைமில் உங்கள்கிட்ட டெலிவரி சார்ஜ் வாங்க மாட்டாங்க. ₹1 கூட வாங்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணதுக்கான உங்கள் சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம டைரெக்டாக அவங்கக்கிட்ட பேசினோன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த முறை நமக்கு சிலிண்டர் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு சிலிண்டரை கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே பண்ணுவாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுடைய சிலிண்டரும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் பே பண்ணுறோன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பயன்படுத்திப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.